தன்னுடைய வாழ்வில் எதை தீர்மானிக்கிற உரிமைதான் பெண்மைக்கு தரப்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நான் ஒரு சம்பவம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். திருமதி இந்திரா காந்தி இஸ்ரேல் போயிருக்கிறார். கோல்டா மேயர் என்கிற இஸ்ரேலுடைய பிரதமரும் அவருமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறார்கள். உங்கள் நாட்டில் இருக்கிற சிறந்த வழிபாட்டு தலத்தில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இந்திரா காந்தி அம்மையார். ஒரு பால்கனி போன்ற ஒரு சிறப்பான இடம், யாரும் பார்க்க முடியாத ஒரு சிறந்த ஒரு தனித்த அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்தில் அந்த வழிபாட்டு கூட்டத்தில் கோல்டா மேயரும் திருமதி இந்திரா காந்தியும் உட்கார்ந்து அந்த காட்சியை பார்க்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு இன்னசென்ஸ் அதோடு கேட்கிறார்களாம், நீயும் பிரதமர், நானும் பிரதமர், நாம் பிரதமர் என்பதற்காக இப்படி விசேஷமான ஒரு அந்தஸ்து கொடுத்து இந்த இடத்தில் இந்த பிரார்த்தனை கூட்டத்தை பார்ப்பதற்கு நம்மை உட்கார வைத்திருக்கிறார்களா? கோல்டா மேயர் சொன்னாரா, சத்தம் போடாதே, நாம் 2 பெண்கள் இந்த கூட்டத்தில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம், ஆண்கள் தான் இங்கே வழிபாடு செய்வதற்கு உரிமை உண்டே ஒழிய பெண்கள் இங்கே வழிபாட்டில் கலந்து கொள்கிற உரிமை கிடையாது என்பதால் நாம் இங்கு இருக்கிற செய்தியை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீர்களே என்று நான் இந்த ஏற்பாட்டை செய்துவிட்டேன். எவ்வளவு விரைவாக இந்த இடத்தை விட்டு புறப்பட முடியுமோ, ரகசியமாக புறப்பட முடியுமோ அவ்வளவு ரகசியமாக புறப்பட வேண்டும் என்று கோல்டா மேயர் சொன்னார் என்று ஒரு அருமையான செய்தி ஒன்று படித்தேன். யோசித்து பாருங்கள், ஒரு பெண் பிரதமராக கூட ஆகிவிடலாம், ஆனால் கடவுளை வழிபாடு செய்கிற போது ஆணோடு சமமாக வழிபாடு செய்ய முடியாது. வாழ்வின் எத்தனையோ உன்னதங்களை தொடக்கூடிய சக்தி உடைய பெண்மை அரசாட்சி செய்ய முடியும், கணக்கு வழக்கு பார்க்க முடியும், நிர்வாகம் செய்ய முடியும், ஒரு குடும்பத்தை நடத்த முடியும், எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய திறமையை பெற்றுவிட்டாலும் கூட ஒரு வழிபாட்டு உரிமையில் ஒரு ஆணுக்கு நிகராக அவள் இருந்து விடுவதை பல மதங்கள் அனுமதிக்கவில்லை. பல சூழ்நிலையில் அவர்களுக்கு அத்தகைய இடத்தை மறுப்பதற்கு தருவதற்கு பல்வேறு சமய தலைமைகள் தயாராகவே இல்லை. இவையெல்லாம் நமக்கு பிரமிப்பு தருகிற ஒரு செய்தி. ஒரு பெண் ஒரு உச்சத்தில், ஒரு உயரத்தில் மிகப்பெரிய திறனாளியாக விளங்குகின்றாள். ஆனால் அதே பெண் ஒரு சில சமயத்தில் அன்பு முதிர்ச்சி அடைகிற போது முட்டாளிலும் முட்டாளாக விளங்குகின்றாள். மடமை என்ற ஒரு சொல் இருக்கிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. மடம் என்பதை பெண்மையோடு சொன்னான். அப்படியானால் ஆண்களுக்கு மடமையே இல்லையா? ஆண்களுக்கு மடமை இல்லாமல் இல்லை. உலகத்தில் எவ்வளவோ மடத்தனமான கருத்துக்கள் ஆண்களுக்கும் உண்டு. என்றாலும் பெண்மையை மடமை என்பதோடு பொருத்தியதற்கு காரணம் ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. அன்பு முதிர்ச்சி அடைகிற போது அறிவுபூர்வமாக எதையும் அவர்கள் யோசிப்பது இல்லை. கால்குலேட்டிவ் கன்னிங்னஸ், கணக்கு பார்த்து லாப நஷ்டங்கள் பார்த்து முடிவெடுப்பது என்பது ஒரு பெண்ணாலே முடியக்கூடிய காரியம் அல்ல. அவள் விரும்பினால் ஒருவனை மனம் செய்து கொண்டு விடுகிறாள், வெறுத்தால் அவனை தூர தூக்கி எறிந்து விடுகிறாள். அவள் உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறாள். ஒரு ஆணை போல கூட, மன்னிக்கவும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு, பிடிக்காவிட்டாலும் ஒரு பெண்ணிடத்திலிருந்து பணம் கறக்க முடியும் என்றால் ஆண் டைவர்ஸ் செய்யாமல் நீண்ட காலத்தை ஓட்டுவான். தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவளிடத்திலிருந்து சில சாதகங்களை பெற முடியும் என்று சொன்னால் ஆண் அந்த இடத்தில் நாசுக்காக நடந்து கொண்டு தன்னுடைய காரிய சாதனைகளை முடித்துக் கொள்வார். பெண் அப்படி அல்ல. எவ்வளவு லட்சங்கள் நாசமானாலும் கவலை இல்லை, எனக்கு பிடிக்காதவரோடு ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற இயல்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற விசேஷமான ஒரு குணம். அவள் வாழ்க்கையையே ஒரு வியாபாரமாக பார்ப்பதில்லை. பெண் வாழ்க்கையையே ஒரு வியாபாரமாக பார்ப்பதில்லை. அதை ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான கவிதையாக மட்டுமே பெண் பார்க்கிறாள். அதில் அவள் ஈடுபடுகிறாள், தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாள், தன் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் அதே சமயத்தில் இதன் மூலம் என்ன லாபம் கிடைக்கும் என்ற கணக்கு பார்த்து ஒரு லாப நஷ்டத்தை பார்க்கிற இயல்பை ஒரு பெண் பெறுவதில்லை. அதனால் அவளை மடமை என்று சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, கவிஞர் கண்ணதாசன் மாதிரி மற்றவர்கள் கவிதை எழுதவில்லையா என்று பல பேர் கேட்பார்கள். அவருக்கு நிகராகவே மற்றவர்கள் கவிதை எழுதிவிடவில்லையா என்று கேட்பார்கள். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கண்ணதாசனுக்கு நிகராக, கண்ணதாசனுக்கு பின்னால் வந்த பல கவிஞர்கள் கவிதை எழுதிவிட்டாலும் கண்ணதாசனை போல ஒரு கவிஞனாக அவர்கள் வாழ்ந்ததில்லை. லாப நஷ்டம் பார்க்கிற வியாபாரிகளாகத்தான் பின்னால் வந்த பல கவிஞர்களாலே இருக்க முடிந்ததே ஒழிய லாப நஷ்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு கவித்துவமான கவிஞனுடைய வாழ்க்கை என்பது கண்ணதாசனுடைய வாழ்க்கை. ஒரு கவிஞன் உணர்ச்சி வயப்பட்டவனாக இருக்க வேண்டுமே ஒழிய எதை செய்தால் நமக்கு கூட நன்மை வரும், எதை செய்தால் நமக்கு குறைந்த கஷ்டம் வரும் என்றெல்லாம் கணக்கு பார்த்திருந்தால் அவன் நல்ல கணக்கனே ஒழிய கவிஞன் அல்ல. கண்ணதாசன் கணக்கன் அல்ல, கவிஞன். காரணம், அவனுக்கு என்ன தோன்றுகிறதோ, எது தோன்றுகிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தி விட்டு போகிற இயல்பு இருந்தது. அப்படி ஒரு கவிதையாக வாழ்வதுதான் ஒரு பெண்ணின் இயல்பு.
கண்ணதாசன் கூட ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார், என்னிடத்திலேயே பெண்மையின் நளினமும் சாயலும் இருக்கிறது என்று பல பேர் குறிப்பிடுகிறார்கள். அது உண்மைதான், அது உண்மைதான். கவிஞர் கண்ணதாசன் ஒப்புக்கொண்டு பேசுகிறார், அது உண்மைதான். நான் இன்னும் கூட உடைத்து சொல்வது என்று சொன்னால், இந்த உலகத்தின் மிக உன்னதமான உன்னதங்களை தொட்டவர்களிடத்தில் மெல்லிய பெண்மையின் சாயல் இருக்கும். புத்தர், கிருஷ்ணன், ராமன், இயேசு, நீங்கள் இந்த உலகத்தின் மிக உன்னதமான இடங்களை தொட்ட பல பேர் பட்டியலை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு பெண்மையின் நளினமான ஒரு சாயல் இயல்பிலேயே கலந்திருக்கும். காரணம், அவர்கள் உலகம் முழுவதையும் வெறும் ஒரு ஆண்மைத்தன்மையோடு அணுகியது இல்லை. பெண்மையின் கனிவும் அவர்களுக்கு உள்ளே இருந்து எப்போதும் பூத்து குலுங்கி கொண்டே வரும். அதுபோல் பெண் கோபப்பட தொடங்கி விட்டாள் என்று சொன்னால், ஒரு பெண் ஆத்திரப்பட்டு விட்டாள் என்று சொன்னால், ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒரு பெண் கோபப்படுவது என்று தீர்மானித்து விட்டால் அவள் தொடுகிற உச்சத்தை ஒரு ஆணால் என்றைக்கும் தொட முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவது என்று ஒரு பெண் தீர்மானித்து விட்டால் அவள் தொடுகிற இடத்தை, கோபத்தின் உச்சத்தில் அவள் தொடுகிற இடத்தை ஒரு ஆணால் எந்த காலத்திலும் தொட முடியாது. சார், இந்திய நாட்டு புராணங்களில் ஒரு விசித்திரமான படம் வரைஞ்சு வச்சிருக்கிறார். காளின்னு ஒரு தேவதையை போட்டிருக்கிறார். அந்த காளிங்கிற தேவதை உக்ரகமாக கோபமாக நிற்கிற மாதிரி போட்டு நாக்க வெளியில் தொக்க போட்டிருக்க மாதிரி ஒரு படம் இருக்கு. அப்புறம் அப்படி தலையை அப்படி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு அசுரனுடைய தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு. அதை விட இன்னும் கூட வேடிக்கையான படமும் இருக்கு. இன்னும் கூட வேடிக்கையான படமே இருக்கு. நான் முழுக்க எல்லாத்தையும் சொல்லலை, கொஞ்சமாக மட்டும் கோடு காட்டிட்டு போகிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கல்கத்தாவில் இருக்கிற காளி கோயிலுக்கு போனார். கல்கத்தாவில் எப்படின்னா, காளியை நீங்கள் இப்படி பக்கத்தில் போய் பார்க்கலாம். நம்ம ஊரில் தள்ளி வச்சு சாமி கேட்பான், அங்கே பக்கத்தில் வச்சு காசு கேட்பான். நம்மால் தள்ளி வச்சு காசு கேட்பான், அவன் பக்கத்துலேயே வச்சு காசு கேட்பான். ஆனால் காசை பொறுத்த வரைக்கும் அது கல்கத்தாவாக இருந்தாலும் ஒன்று தான், தமிழ்நாடாக இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் அந்த காளிகிட்ட போய் நிற்கிற போது அந்த காளியை பார்த்தீங்கன்னா நாக்கு இங்கேருந்து தொடங்கி இந்த நாபி வரையில் நீண்டிருக்கும். நாக்கு அப்படி நீண்ட மாதிரி கல்கத்தா காளியோட வடிவம் அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அப்படி நீண்டு இவ்வளோ தூரத்து. இதை பார்த்த உடனே ஒருத்தர் என்ன கேட்பான், ஏன் சார் இவ்வளவு கோபமாக இருக்கிற ஆளை கும்பிட்டு என்ன சார் ஆக போகுது? ஏதாவது ஒரு 5 பற்றி தேரணும்னா குஷியாக இருக்கிற ஆள்கிட்ட தான் தேருமே ஒழிய கோபமாக இருக்கிற ஆள்கிட்ட ஏதாவது தேருமா எங்கேயாவது? இவ்வளோ கோபமாக இருக்கிறா இந்த காளி, இவ்வளோ கும்பிட்டா நமக்கு என்ன சார் தேரும் அப்படின்ற ஐடியாவோட அங்கே பூசை பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள கேளுங்க. அவன் முதல்ல சொல்லுவான், ஒரு 100 ரூபா கொடுப்பான். எதுக்கு? விளக்கம் சொல்கிறதுக்கு. இதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கொடு அப்படின்பா. சரி, நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தோன்னு சொல்லுவான், இந்த காளியோட இந்த இதழோட இந்த ஓரத்தை பாரும்பா. இந்த இடத்துல நீங்கள் அந்த காளியோட இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு சிரிப்பு இருக்கும். இவ்வளவு கோபத்துக்கு மத்தியில் இந்த இடத்துல ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும். அப்படி லேசாக இந்த இடத்துல மட்டும் ஒரு சிரிப்பு இருக்கும். நமக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா கோபத்தில் இவ்வளோ விகாரமாக நாகத்தொக்கு போட்ட மாதிரி காளின்னு ஒரு சிலையை வச்சுருக்கா, அதுக்கு இந்த புன்னகை இந்த இதழ்கடையில் ஒரு சிரிப்பும் ஒரு குறும்பும் வச்சுருக்கிறானே, எதனால் எப்படி வச்சுருக்கிறான்ட்டு ஏயா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா காளி, இவ்வளோ கோபத்தில் எப்படியா சிரிக்கிறான்னா இன்னொரு 300 ரூபா கொடுக்கணும். குருதட்சணை இல்லாமல் காரியமே நடக்காது, அவன் தீர்மானமாக இருக்கான், இன்னொரு 300 ரூபா கொடு அப்படிங்கிறான். சரி, நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமே, யார் வேண்டான்னா. நாம் என்ன கொடுத்த காசை எடுக்காமல் போயிட போகிறோம், அடுத்த இடத்துல எடுத்துருவோம் இல்லை நாம தான். சரின்னு உடனே ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்தாப்புல அப்படி திருப்பி பார்த்தா அந்த காளி சிலையினுடைய பாதத்துக்கிட்ட அந்த கீழ்ப்பகுதி அப்படி விலைக்கு காட்டுறான். கிட்டக்கு பாரு, இதை பாரு அப்படிங்கிறா. அந்த காளியை கிட்டக்கு பாரு அப்படின்னு. என்னன்னா சிவபெருமானை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னும் சிரிக்க மாட்டேல? இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷமான விஷயம்னு இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? சிவபெருமானை கீழே போட்டு காளி மிதிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவன் சொல்றான், இதுதான் குஷிக்கு காரணம்ன்றான். இந்த இடத்துல ஒரு குறும்பா ஒரு சிரிப்பு இருக்கு, இதான் குஷிக்கு காரணம் அப்படின்னு. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராணத்தை தப்பாக விளங்கிக்குவோம். ஆனால் என்ன நுட்பத்தில் அதை படைச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, காளி கோபமான தேவதை என்று சொல்வதே பொய். காளியின் அமைப்பே கோபத்தை குறைப்பதற்கான யோக முறையை கற்றுத்தருகிற வடிவம். இப்போ நமக்கே அளவு கடந்த கோபம் வந்தால் நீங்கள் அந்த கோபத்தை எப்படி நீக்குவீங்க? நமக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்க, தாங்க முடியாத, வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆக்ரோஷமான கோபம் வருகிற போது சப்ரஸ்டு ஆங்கர், அது எப்படின்னா அது ஒஸ்ட் விஷம். நீங்கள் உங்கள் கோபத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணி அப்படியே உள்ளே தள்ளிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வீணாக போச்சுன்னு அர்த்தம். சரி, கோபத்தை வெளியில் காட்டலாம் அப்படின்னு சொன்னால் நீங்களே வீணாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கோபத்தை வெளியில் காட்டினா எவன் மதிப்பான்? இன்றைக்கி யார்கிட்டையும் கோபத்தை காட்டக்கூடாது. எங்கே நீங்கள் கோபத்தை காட்டினாலும் உங்கள் மான மரியாதை எல்லாம் மொத்தமாக போயிடும். அப்போ கோபத்தை காட்ட முடியாது. நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் உறவு கெட்டு போயிடும். கோபத்தை உள்ளேயே அடக்கினீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். இப்போ கோபம் வருகிற போது கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்பதற்கு யோக கலையில் ஒரு சீக்ரெட் கற்றுக் கொடுத்துருக்கிறார். கோபத்தை எப்படா வெளியே தள்ளணும்னா, நாக்கு வெளியே தொங்க போட்டு நல்ல எவ்வளவு வெளியில் நாக்கை தொங்க போடுமோ அவ்வளோ தங்க போட்டு, இப்படி பச்சையாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நாய் ஒரு காரியம் பண்ண தெரியுமா,
இப்போ நான் பண்ண அப்படியே இருக்கும் இல்லை, அதே மாதிரி இருக்கு இல்லையா? நாய் ஒரு காரியம் பண்ணது இல்லையா, அந்த காரியத்தை நீங்க பண்ணீங்கன்னா அவ்வளவு சப்ரஸ்ட் ஆங்கன்னு வெளியே போயிடும். இது யோகால ஒரு சீக்ரெட். அது நாக்க வெளியில தொங்க போட்டு அந்த அந்த தொண்டையை நாய் அசைக்கிற மாதிரி அப்படி அசைச்சு பண்ணா உள்ள இருக்கிற ஆங்கர், அந்த கோபம் முழுக்க வெளியில போய் நீங்க எவ்வளவு கோபத்தின் உச்சத்திற்கு போனீர்களோ அதிலிருந்து 5 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு புன்னகை பூத்த மலராக மாறுவதற்கான யோக கலையின் ரகசியம் அடங்கி இருக்கிற முத்திரை தான் காளி நாக்கு வெளியில் தொங்க போட்டிருக்கிற கலை. அது ஒரு அருமையான ஒரு யோக கலையினுடைய வடிவம். அது எத்தனையோ ரகசியங்களை வெவ்வேறு கோணத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஆனா அவள் கோபத்தினுடைய உச்சிக்கு ஒரு ஆண் தெய்வத்தை இந்த உலகத்தில் படம் வரைந்து காட்டவில்லை. ஏன் ஒரு காளியை வரைந்து வைத்தான்? ஒரு கோபத்தின் எல்லைக்கு போவது என்று தீர்மானித்தால் ஒரு பெண் தொடுகிற சிகரத்தை ஒரு ஆணால் தொட முடியாது. மகிழ்ச்சி அடைவது என்று தீர்மானித்து விட்டால் ஒரு பெண் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு ஆணால் எந்த காலத்திலும் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஆண் எந்த மகிழ்ச்சிக்கு மத்தியிலும் ஒரு சோகத்தை ஒளித்து வைத்திருப்பான். அவனது மூளையின் எத்தனையோ கண்ணறைகளில் எத்தனையோ விஷயங்களை குடிவைத்திருக்கிற காரணத்தால் எந்த மகிழ்ச்சியான கணத்திலும் தான் வருத்தப்படுவதற்கு வேண்டிய ஒரு 3, 4, 5 விஷயங்களை ஒரு ஆண் எப்போதும் தன் மூளையில் ஒளித்து வைத்திருப்பார். ஒரு பெண் அப்படி அல்ல. குழந்தை போல மகிழ்வது என்று தீர்மானித்து விட்டால் எந்த விதமான துக்கங்களையும் ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் அப்படியே மகிழக்கூடிய மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு வாய்த்ததை போல் ஒரு ஆணுக்கு கிடையாது. அதாவது எமோஷனல் ஆகிற போதெல்லாம் she is very sincere. அவ எமோஷனல் ஆகிற போது கோபப்பட்டாலும் அது சின்சியரான கோபம் தான். அதே மாதிரி அவ சிரிச்சாலும் அவருடைய மகிழ்ச்சிக்கு போயிட்டாலும் அது சின்சியரான ஒரு மகிழ்ச்சி தான். அவளால் பொய்யாக ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது, பொய்யாக ஒரு கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. முழுக்க முழுக்க அது உள்ளிருந்து பீரிட்டு கொண்டு வருவது. ஒரே வார்த்தையில் சொல்வது என்று சொன்னால் ஒரு பெண் எப்போதும் உணர்ச்சியின் பிழம்பாக வாழுகிறாள். அதான் அவளுடைய சீக்ரெட். அவள் உணர்ச்சியின் பிழம்பாக வாழுகிறாள். ஆனால் ஒரு ஆண் எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் வாழ்க்கையை அணுகி கொண்டே இருக்கிறான். he is very cautious. சார் லவ் லெட்டர் கொடுக்குற போது கூட சார் ஆம்பளை ரொம்ப எச்சரிக்கையா இருப்பான், சிக்கிக்காதபடி கொடுப்பான். பொம்பளை பிள்ளை லவ் லெட்டர் கொடுத்தா ஆப்பிடுற மாதிரி கொடுத்துரும். ஏன்? அது விரும்புச்சுன்னா விரும்பினது தான். இன்னும் உடைச்சு சொல்றேன்னு, எத்தனையோ காதல் கல்யாணங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. ஆண்களின் வற்புறுத்தலால் காதல் கல்யாணம் நடந்ததாக வரலாறே கிடையாது. ஒரு பெண்ணின் பிடிவாதமான காதல் தான் பெருவாரியான காதல் திருமணங்களையே நடத்தி வைத்திருக்கிறது. கடைசியா நீங்க அந்த சீக்கிரத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு காதல்ல ஒரு பெண் தீவிரமா இருக்கிறாள் அந்த கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு ஆண் தீவிரமா இருந்து அந்த கல்யாணத்தை முடித்து கொண்டான். அவனுக்கு தெரியும் இது இல்லைன்னு இன்னொன்று இருக்கு. ரொம்ப சிம்பிளா எடுத்துருவான் லைஃப். அவனுடைய மனோபாவம் அப்படி போயிடும், ஒரு ஆணுடைய இயல்பு. ஆனா ஒரு பெண் அப்படி அல்ல. அவள் முழுமையானவள். அவள் தன்னுடைய உணர்ச்சியில் ஒளிவு மறைவில்லாத முழுமையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி உடையவள். காரணம், ஒரு ஆண் சக்தியை சேகரிக்கிறான், ஒரு பெண் சக்தியாகவே வாழுகிறாள். ஒரு பெண் சக்தியை ஒரு ஆண் சக்தியை இரவலாக பெறுகிறார். ஒரு ஆண் சக்தியை இரவலாக பெறுகிறார். ஆனால் ஒரு பெண் சக்தியாகவே வாழுகிறாள். எனவே ஒரு பெண்ணினுடைய பூரணத்தன்மை, வாழ்வியலில் அவளுக்கு இருக்கிற ஒரு பூரணத்தன்மை என்பது முற்றிலுமாக ஒரு ஆணிடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பில் இருக்கிற ஒரு அடிப்படை வித்தியாசம். நான் முன்னொரு முறை கம்பன் விழாவில் பேசுகிற போது சொன்னேன், நம்முடைய மூளையில் 2 பிரிவு இருக்கு, வலது மூளை இடது மூளை என்ற 2 பிரிவு இருக்கு. இதுல வலது மூளையும் இடது மூளையையும் இந்த இடத்துல இணைக்கிற ஒரு பாலம் இருக்கு. நல்லவேளை there is a bridge. இந்த பிரிட்ஜ் இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாருமே பைத்தியம்தான். இப்ப மட்டும் என்ன வாழுதான், அது வேற சமாச்சாரம். இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜ் தான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது. அதாவது வலது மூலையில் என்ன இருக்கிற ரெக்கார்டு, இடது மூலையில் என்ன இருக்கிற ரெக்கார்டு, ரெண்டையும் இணைச்சு அது பேலன்ஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு நம்முடைய பேச்சில், நடத்தையில், செயலில். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இணைப்பு துண்டாயிட்டா அவன் ஒரு தடவை பேசுறதுக்கும் இன்னொரு தடவை பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனியான முழுமை. இது ரெண்டுமே 50-50 இல்லை, தனித்தனியான முழுமை. தனித்தனியான முழுமை இணைந்து ஒரு முழுமையாக மாறுவது மனிதனுடைய சாமர்த்தியம். நம்ம அப்பா ஒரு முழுமை, நம்ம அம்மா ஒரு முழுமை. 2 தனித்தனியான முழுமை இணைந்து நாம் ஒரு முழுமை வெளியில் வரவில்லையா, அதுபோல தனித்தனியான 2 முழுமைகள் நம்முடைய 2 மூளை. ஆனா அது 2 இணைஞ்சு 50-50 தன்னை ஆக்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு லிங்க் வச்சுக்கிட்டு தன்னை 50-50 வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுல வலது மூளையின் இயல்பு வேறு, இடது மூளையின் இயல்பு வேறு.
வலது மூளை எப்பவுமே எமோஷனல், கவித்துவமானது, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிட்டே போவாது.